ஒரு செல்வந்தரோட வம்சமே மர்மமான முறையில் அழிந்து போகுது. 200 வருடங்கள் கழித்தும் அந்த பகுதியில் யாருமே குடியேறலை. ஏற்கனவே வசித்தவங்க பயத்தால் வீடுகளை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க? அந்த பகுதியில் அமானுஷ சக்திகள் இருக்குதா இல்லை வதந்தியா? வீடியோவை முழுசாக பார்த்து நீங்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் வணிகரான ஜான் டிமாண்டி என்பவர் வசித்து வந்த இடம்தான் சென்னையில் இருக்கிற டிமாண்டி காலனி. மிகப்பெரிய செல்வந்தரான இவர்தான் சென்னையில் பல இடங்களை உருவாக்குனவர். பல பிஸ்னஸ் பண்ண இவருக்கு சொந்தமாக பேங்கும் இருந்தது. அந்த பேங்கில் இருந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகர்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டது. ஏறத்தாழ 30,000 பணியாட்கள் இவரோட நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க. இவர் மேரிங்கிற ஜெர்மன் பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தனது 16ஆம் வயதில் மேல் படிப்பிற்காக இங்கிலாந்து அனுப்பப்படுறான். நல்லபடியாக போயிட்டு இருந்த டிமாண்டியோட வாழ்க்கை தலைகீழாக மாறுது. ஜான் டிமாண்டியோட மனைவி மேரியோட மனநிலை பாதிக்கப்படுது. இதனால் மனம் நொந்த டிமாண்டி இந்த தகவலை தனது மகன் கிறிஸ்டோபருக்கு தெரியப்படுத்துகிறார். ஆனால் அங்கிருந்து வந்த தகவல் டிமாண்டியை மேலும் அதிர்ச்சி அடைய வைக்குது. இவரோட மகன் கிறிஸ்டோபர் தனது 22ஆம் வயசில் இறக்குறான். இந்த செய்தி அவரோட மனைவியை மேலும் மனநோயாளியாக ஆக்குது. ஒரு பக்கம் மகனோட மரணம், மறுபக்கம் மனைவியோட நோய். இதெல்லாம் தாங்க முடியாமல் தனது சொந்த நாட்டுக்கு திரும்ப போயிடலாம்னு டிமாண்டி நினைக்கிறாரு. முதல்ல கொல்கத்தாவில் இருக்கிற தனது சொத்துக்களை விற்க போகிறாரு. திரும்பி வந்த பிறகுதான் தன்னோட மனைவி கிட்ட சில மாற்றங்களை பார்க்குறாரு. அவங்க கற்பழிக்கப்பட்ட விவரம் மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்படுது. மனநோயாளியான தனது மனைவியை தன் வீட்டில் வேலை செய்த யாரோ தான் கற்பழிச்சிருக்காங்கன்னு நம்புகிறாரு. சில நாட்கள்லேயே அவரும் அவரோட மனைவியும் மற்றும் வேலையாட்கள் எல்லாம் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. டிமாண்டி தான் எல்லாரையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணியிருப்பார்னு சிலர் சொல்கிறாங்க. வேறு சிலர் அங்கே ஏற்பட்ட விபத்துனால தான் எல்லாரும் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் டிமாண்டியோட வம்சமே அழித்தது. அவரோட சொத்துக்கள் எல்லாம் மெட்ராஸ் சர்ச்சுக்கு போகுது. 200 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இப்போவும் அவர் வசித்து வந்த டிமாண்டி காலனியில் அமானுஷ நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 2015 வரை அந்த பகுதி மட்டும் பாழடைஞ்சு கிடந்தது. அங்கே வசித்தவங்க எல்லாருமே பயத்தால் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. மெட்ராஸ் சர்ச்சிலிருந்து அந்த காலனிக்கு செக்யூரிட்டியை போடுறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. வேறு சிலர் மனநிலை பாதிக்கப்படுறாங்க. இரவு நேரத்தில் மயான அமைதியாக இருக்கிற அந்த பகுதியில் அழுக சத்தம் மட்டுமே எப்பவும் கேட்குமா. வயதான ஒருத்தர் சேரில் உட்கார்ந்துருக்க மாதிரியும் வயதான பெண் அந்த வழியை நடக்கிற மாதிரியெல்லாம் பார்த்ததா அங்கே போனவங்க சொல்லியிருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கிருந்த பாழடைந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அங்கு சர்ச்சு கட்டப்பட்டது. டிமாண்டி காலனியில் நடக்கிற அமானுஷங்கள் எல்லாம் உண்மையா இல்லை சட்டவிரோதமான செயலுக்காக பரப்பப்படும் வதந்தியான்னு தெரியல. டிமாண்டின்னு ஒருத்தர் வாழ்ந்து இறந்தது உண்மை. ஆனால் அவர் எப்படி இறந்தார்னு இப்போவும் மர்மமாகவே இருக்குது.